ஸோ சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க பார்க்கலாம் அது என்னென்ன சாப்பாடெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிறது சுட சுட சாதம், ஒயிட் ரைஸு, இது கீரை பொரியல், பாலக்கீரை பொரியல். பாலக்கீரை இங்கே நம்ம நார்த் இந்தியாவில் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு கீரை, பாலக்கீரை பொரியல். இது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. ஸோ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஸோ கத்திரிக்காய் இங்கே உள்ள கத்திரிக்காய் தான், இப்படி தான் கத்திரிக்காய் கிடச்சிது. அங்கே நம்ம ஊர் கத்திரிக்காய் இல்லை, இருந்தாலும் ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த கத்திரிக்காயும் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு சுவையாக இருக்கும். வாங்க நான் சாப்பிட போகிறேன், அதை எப்படி சாப்பிட்றேன்னு பார்க்கலாம். சோறு கொஞ்சம் சூடாக இருக்குது. குழம்பு அருமையாக இருக்குது. இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் உள்ள குண்டு கத்திரிக்காய் மாதிரி இல்லாமல் நீளமான கத்திரிக்காய். ஸோ இது சாப்பிட்றதுக்கு இது ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. நல்ல சூடாக இருக்குது. ஸோ கீரையும் கொஞ்சம் எடுத்துக்குவோம். கீரை போட்டு சாப்பிட்டா தான் நல்லது. ஸோ இந்த பாலக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த பாலக்கீரை நம்ம ஊர்கள்லையும் இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. பாலக்கீரை ரொம்ப அருமையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப பசுமையாக இருக்கும். எல்லா கீரையோட இதுதான் பசுமையான ஒரு கீரை. ஸோ இந்த குழம்புக்கும் அதுக்கும் ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் தான். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கும் இந்த கீரைக்கும் ஒரு அருமையான ஒரு காம்பினேஷன். ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கத்திரிக்காய் குழம்பெல்லாம் வாரத்தில் இல்லை மாதத்தில் ஒரு 2-3 வாட்டி வச்சு சாப்பிடணுங்க. இது கிட்டத்தட்ட ஒரு மருந்து குழம்பு மாதிரியே நம்ம சொல்லலாம். ஏன்னா இதில் மிளகு சேர்ந்துருக்கு, ஜீரகம், பெருஞ்சீரகம் சேர்ந்துருக்குது, அப்புறம் இஞ்சி சேர்த்துருக்கோம், பூண்டு சேர்த்துருக்கோம். ஸோ இதனால இது கிட்டத்தட்ட ஒரு மருந்து சாப்பாடு மாதிரி. இதை ஒரு மாசத்துல ஒரு 2 வாட்டி செய்யலாங்க. செஞ்சு இது எல்லாமே சுத்தமாக நல்லெண்ணெயில் பண்ணதுனால அதுவும் உடம்புக்கு நல்லது. அவ்வளோதான் இருக்குது. ஸோ லைட்டாக உப்பு காணாத மாதிரி இருக்குது, கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிடுவோம். இது முதல்ல பார்த்துருக்கணும். என்றைக்குமே நம்ம குழம்பு வைக்கும் போதே இந்த உப்பெல்லாம் பார்த்துட்டா ரெண்டாவது போடுற உப்புங்கிறது அது கொஞ்சம் சூட்டபிளாகவே இருக்காது. ஸோ நம்ம முதல்ல உப்பு போடுறது என்ன விஷயம்னாலும் நம்ம அடுப்புலேயே வச்சு செஞ்சிடணும். இறக்கி வச்ச பிறகு செஞ்சோன்னா உப்பு போடலாம். உப்பை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உப்பு அந்த காயிலெல்லாம் பிடிக்கணுமே. கம்மியாக இருந்ததுன்னா எப்படி பிடிக்கும்? சரி, பரவாயில்ல, என்ன செய்ய. இது மாதிரி உப்பு போடாமல் எப்படி சாப்பிட்றது? அருமையாக இருக்குது.
தேங்காய், ஜீரகம், பெருஞ்சீரகம் எல்லாமே சேர்றதுனால இது ஒரு மருந்து பொருள். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்ப வந்து நம்ம ஒரு மருந்து குழம்புன்னே சொல்லலாம். கத்திரிக்காய் வந்து நல்ல பூவா வந்துருச்சு. சாப்பிட்றதுக்கு அருமையா இருக்குது கத்திரிக்காய். இந்த நல்லெண்ணெய் வாசம் அது கத்திரிக்காயில இருக்குது. நல்லெண்ணெய் போட்டு நல்லா இது பண்ணியிருக்கோம். எந்த ஆங்கிள் வச்சா நல்லா இருக்கும்னு பாக்குறேன். ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணதுனால கத்திரிக்காய் கூட அந்த நல்லெண்ணெய் வாசம் அப்படியே மனம் மணக்குது. நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. என்னைக்குமே மற்ற எண்ணெயை விட நம்ம நல்லெண்ணெயிலே எல்லா பொருள் எல்லா சமையலுமே பண்ணலாம். என்ன நல்லெண்ணெயில கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ண முடியாது, மற்றபடி சாலோ ஃப்ரை பண்ணலாம். கொஞ்சம் வறுத்தெடுக்கிற மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். நல்லா அருமையாக வந்துருக்குது. ஏன்னா நல்லா வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து குழம்புல போட்டிருக்கோம். இந்த பாலக்கீரையும் நல்லா வெந்திருக்கு. பாலக்கீரை வந்து ரொம்ப நேரம், எல்லா கீரை வகைகளுமே வந்து ரொம்ப நேரம் வேகாது, டக்குன்னு ரெடி ஆயிரும். அதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம வந்து கீரை பண்ணும்போது மட்டும் தண்ணியே விட முடியாது, தண்ணி விடவும் கூடாது. ஏன்னா அதுலேயே தண்ணி விடும், நிறைய தண்ணி விட்டு அந்த தண்ணியெல்லாம் வத்துனதுக்கு அப்புறம் நம்ம அதில் வந்து என்னென்ன போடணுமோ ஜீரகம், தேங்காய் இதெல்லாம் போட்டு அப்படியே இறக்க வேண்டியதான். வேற எதுவுமே இல்லை. அதில் ரொம்ப டேஸ்டா இருக்கும். எனக்கு நம்ம ஊர் கீரையில் அந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து ரொம்ப பிடிக்கும். நான் பொன்னாங்கண்ணி கீரை ரோட்டு பக்கம் வந்துருச்சுன்னா எங்க அம்மாவை கூட்டி, அம்மா பொன்னாங்கண்ணி கீரை வாங்க அப்படின்ட்டு. அவ்வளவு அருமையான ஒரு கீரை பொன்னாங்கண்ணி கீரை. பொன்னாங்கண்ணி வந்து ஒரு ரெட் கலர்ல இருக்கிறதுனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும். ரெட் கலர்ல இருக்கும், சிகப்பு கலர்ல இருக்கும் பொன்னாங்கண்ணி. நம்ம ஊர்ல சிவப்பு கலர்ல தான் இருக்கு, வெவ்வேறு ஊர்கள்ல எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பொன்னாங்கண்ணிங்கிறது சிகப்பு கலர்ல இருக்கும். நல்ல கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்திருக்குது. நல்லா ஸ்பாஞ்சா இருக்குது. சாப்பிட்றதுக்கு அருமையா இருக்கும்.
ஒரு ஆள் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 3 கத்திரிக்காய் சாப்பிட்லாங்க. நான் வந்து நார்மலாக சொல்கிறேன். நார்மலாக குறைஞ்சது ஒரு ஒரு மீடியம் சைஸ் கத்திரிக்காய் வந்து 3 கத்திரிக்காய் அடித்து விட்டோம்னா நல்லா இருக்கும். நார்மலாக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து இந்த நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய குட்டி கத்திரிக்காய் நீல கலரில் இருக்கும். அதில் குட்டி குட்டியாக இருக்கும் அந்த கத்திரிக்காய். அந்த கத்திரிக்காயில் பண்ணுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில கத்திரிக்காய் வந்து டேஸ்ட்டுக்கு வந்து அடிச்சுக்கிடவே முடியாது. கத்திரிக்காய் தாங்க உண்மையிலே ஒரு டேஸ்டான ஒரு காய்கறி. இதுக்கு வந்து ஒரு கதையே இருக்குது. ராஜா காது கழுத காது, உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் அந்த கதை. இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ராஜா வீட்டு தோட்டத்துல வந்து கத்திரிக்காய் வந்து வந்துருச்சு. அது வந்து ரொம்ப டேஸ்டா இருந்திருக்குது. ஸோ அந்த ரகசியத்தை வந்து யார்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு ராணிகிட்ட வந்து அவர் உத்தரவு போட்டிருந்தாரு. ஆனா ராணி வந்து அவளால சொல்லாமலே இருக்க முடியல. எங்க வீட்டு தோட்டத்துல அழகான கத்திரிக்காய் இருக்கு, அதை நாங்கள சாப்பிட்டோம், ரொம்ப டேஸ்டா இருந்தது அப்படின்னு சொல்லாம இருக்கவே முடியல. அப்போ ராஜாட்ட வந்து ராணி வந்து சொல்றாங்க, என்னால அந்த ரகசியத்தை யார்ட்டையும் சொல்லாமலே இருக்க முடியாது. நம்ம வீட்டு தோட்டத்துல இவ்வளவு அருமையான ஒரு கத்திரிக்காய் இருக்குது, இதையா நான் வெளியில சொல்லக்கூடாது அப்படின்பா. ராஜா சொல்லுவாரு, சரி நீ இதை வெளியில தானே சொல்லணும், வா நம்ம வீட்டு தோட்டத்துல போய் ஒரு குழியை தோண்டி சொல்லிரு அப்படிம்பாங்க. ஸோ ஒரு குழியை தோண்டி அதுல வந்து ரகசியத்தை வந்து சொல்லுவாங்க அந்த அம்மா. சொன்ன உடனே அது கூட அந்த அந்த சொன்ன ரகசிய குழியிலிருந்து கூட கத்திரிக்காய் வந்துடும். இப்படியா வந்து ஆக்சுவலா வந்து ராஜாவுடைய காது வந்து கழுத காதா இருக்கிறது தான் ரகசியம். ஆனா அந்த கத்திரிக்காய் வந்து கூடவே வந்ததுனால அந்த கத்திரிக்காவை சொல்லும் போது அந்த கழுத காதை பத்தியும் சொல்ல வேண்டியதா இருக்குது. நம்ம அருமையான இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்டு முடிச்சாச்சு. கொஞ்சோண்டு தயிர் ஊற்றலான்னு பார்க்குறேன். தயிர் ஊற்றி சாப்பிடுவோம் கொஞ்சோண்டு. ஸோ அதையும் வீடியோவாக போட்டுருவோம். நான் வந்து இங்கே உள்ள கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கெட் தயிர் தான் வந்து என்னால் வாங்க முடியும். அது வந்து இங்கே உள்ள வில்லேஜில் இருந்து வரக்கூடிய அந்த பால் மூலம் அவங்க கொடுக்குறாங்க. நான் வந்து 10 ரூபாய்க்கு மேலே தயிர் வாங்கினதே கிடையாது என் வாழ்க்கையில். 10 ரூபா தயிரே நமக்கு போதும். ஏன்னா நம்ம சாப்பாடு சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக போட போகிறோம், அவ்வளோதான். பார்த்தீங்களா இது எவ்வளோ அழகாக இருக்குது, அருமையாக தயிர் தெரியுதா? ஓகே. ஸோ இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுவோம். இதுக்கும் ஒரு கத்திரிக்காய் எடுத்துக்கிடுவோம். நம்ம ரொம்ப புளிப்பாகவும் இருக்கும். இந்த வெயில் டைமில் வந்து தயிர் எல்லாம் நம்ம வாங்கிட்டு உடனே யூஸ் பண்ணணும், இல்லைன்னா புளிச்சு தள்ளிடும். மற்றபடி தயிர்லாம் வந்து குறை சொல்லவே முடியாது, நல்லதாக இருக்கும். கிளைமேட் கண்டிஷன்னால இது வந்து புளிப்பாயிரும் டக்குன்னு.
நம்ம வந்து அதை சீக்கிரமாக வந்து யூஸ் பண்ணிடணுங்க. இங்கே உள்ள இப்போ கிளைமேட்லாம் வந்து அதிகமான வெயில், எந்த பொருளுமே நம்ம வெளியில் வைக்க முடியாது. இன்னைக்கு பண்ணிட்டு உடனே இன்னைக்கே யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். இது நமக்கு குளிர்காலம் வந்துட்டுனா ஒரு பொருளை 3 நாள் 4 நாள் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கிளைமேட் கண்டிஷன் தான் வந்து இந்த நார்த் இந்தியாவில் வந்து இருக்குது. குளிர்காலம் வந்துட்டுனா அது வேற மாதிரியான விஷயம். சரி, நம்ம ஒரே ஒரு கத்திரிக்காய் வந்து எடுப்போம். ஓகே, ஒரே ஒரு கத்திரிக்காய் வச்சாச்சு. ஏன்னா அந்த கத்திரிக்காவுக்கும் தயிர் சாதத்துக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சொன்ன மாதிரி தயிர் கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கு, இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு அருமையா இருக்குது. அந்த புளிப்பு ஓகே தான். நம்ம கத்திரிக்காய்க்கும் இந்த தயிர் சாதத்துக்கும் அருமையா இருக்குது. கொஞ்சம் அதிகமான விதையா இருக்குது. இந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு எல்லாமே வந்து நம்ம வந்து சின்ன கத்திரிக்காய் தான் எடுக்கணும். பெரிய கத்திரிக்காய் எடுத்தோம்னா அந்த மாதிரி விதை நிறைய வந்துடும். விதை வந்துட்டுனா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. குழம்பை ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம், தொட்டுக்கிட்டு சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம எவ்வளவுதான் வந்து கேர்ஃபுல்லா சமைச்சாலும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் வந்துடதான் செய்யும். பாருங்க, கொஞ்சமா மிச்சம், இதுல கொஞ்சம் மிச்சம், இது அப்புறம் வந்து கத்திரிக்காய் குழம்பு கொஞ்சம் மிச்சமா இருக்குது, இது கொஞ்சம் மிச்சம், அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் நீங்கள் வந்து நம்ம அடுத்த ஒரு டிஷ்ஷில் நான் வந்து உங்களை சாப்பிட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து பண்ண நல்லா இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் ஆதரவு தர்றீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல தான் வந்து நான் வந்து அடுத்தடுத்தால வீடியோ வந்து மேக் பண்ண முடியும். நன்றி. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.